நீங்க என்ன அணுகின முறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாய். கிராமத்துல இருக்கிற நீ கூலி வேலை செஞ்சு உன் தங்கச்சி படிக்க வச்சிருக்கிறேன்னா உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இப்படிப்பட்ட இடத்துல பொண்ணு எடுக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். நீ என்ன கேட்ட மாதிரியே நானும் உன்னை ஒண்ணு கேட்பேன். அதுக்கு நீ சம்மதிச்சா அடுத்த முட்டத்திலே கல்யாணம். நான் வழக்கமா எல்லா மாமனாரும் கேட்கிற மாதிரி வரதட்சணை சீர்வரிசை இதெல்லாம் கேட்க மாட்டேன். எப்படி உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறாளோ அதே போல நீ இந்த வீட்டுக்கு மருமகனா வரணும். படிச்ச உன் தங்கச்சி பட்டதாரியான என் மகன் கட்டிப்பான். புத்தி சுவாதீனம் இல்லாத என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் போது அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்தை போச்சுக்கலாம். பெரியவங்க நீங்களே சொல்லுங்களேன். இல்ல வள்ளி, உனக்காக அவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்க அதையெல்லாம் ஒரு நிமிஷத்துல தூக்கி எறிஞ்சிட்டியே. உன் முட்டாள் தந்துக்கு ஒரு எல்லை வேணாம்? உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு நீ விருப்பப்படுற மாதிரி என் அண்ணனுக்கு ஒரு நல்ல அண்ணி கிடைக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? நான் என்ன பண்ணுவேன்? அந்த ஆள் அப்படி கேட்ட உடனே எதுவுமே யோசனை பண்ணாம சரின்னு சொல்லிட்டேன். நீ சொல்லிட்ட, வள்ளிக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். அட என்னம்மா நீ என்கிட்ட கோச்சுக்கிற? நீ அவளை பத்தி கவலைப்படாத. அவ எனக்காக என்னென்ன செஞ்சாலோ அதெல்லாம் நான் திரும்ப செஞ்சிடறேன். அப்படியா? சரி, எனக்காக நீ என்னெல்லாம் செஞ்சியோ அதையெல்லாம் நான் உனக்கு திருப்பி செஞ்சிடறேன். லட்சுமி, அவங்க உனக்கு செஞ்சது உதவினா நீ எனக்கு செஞ்சது உதவிதான். இப்ப என்னதான் செய்ய சொல்ற? இப்பவே அவங்க கிட்ட போய் நான் தான் உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ளைன்னு சொல்லு. அப்பதான் நான் என் முடிவு சொல்வேன். ஐ கோ. நீ எல்லாம் ஒரு மனுஷன். வள்ளி, வள்ளி போயா. உன் தங்கச்சிக்கு பெரிய இடத்துல சம்மதம் பேசிட்டல்ல, போ. உன்ன மாதிரி அங்க ஒரு லூஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதையும் போய் கட்டிக்கோ. இங்கேயே வந்த இந்த பாரு வள்ளி, நான் ஒரு மடைய முட்டாள். எது சொல்றதுன்னு தெரியாம சொல்லிட்டேன். ஆனா என் மனசுல ஒண்ணு இல்ல. உன் தங்கச்சிக்கு பெரிய இடத்துல சம்மந்தம் பேசணும்னு மட்டும் தெரியுது. படிச்சவனா கட்டி வைக்கணும்னு மட்டும் தெரியுது. இதெல்லாம் தெரியாதுல்ல. அவளுக்கு சம்மந்தம் பேச நான் வரணும். சம்மந்தம் பேசி முடிச்ச உடனே நான் போயிடணும். வள்ளி, லட்சுமி, வாமா வா. நீங்க எல்லாம் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. உன் அண்ணனுக்கு நீ நல்லா இருந்தா போதும். நான் எங்க இருக்கட்டா? உங்களுக்கு என்ன இல்ல அண்ணி? இனிமே நான் உங்களை அப்படிதான் கூப்பிட போறேன். லட்சுமி, அண்ணி, என் அண்ணனை நான் புரிஞ்சுக்கிட்டதை விட நீங்க தான் அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. கள்ளக்கபடி இல்லாத என் அண்ணனை நீங்க மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல நான் ஒண்ணும் சொல்ல விரும்பல. வள்ளி, சத்தியமா சொல்றேன், எனக்கு அந்த லூஸ் வேணாம், இந்த லூஸ் தான். யோ போயா. உன்னை விட்டுருவேனா? அண்ணா, என் கல்யாணத்தை பத்தி நீ கவலைப்படாத. நீ எனக்கு பார்த்த மாதிரியே படிச்சவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னம்மா சொல்ற? அவர் வேற யாரும் இல்ல, உன் முதலாளி மகன்தா. சின்னையாவா? நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதே இந்த ஊர் நன்மைக்காகத்தான். கல்யாணம் பண்ணிக்க நான் எதுவும் சொல்லல. ஆனா பெரியய்யாவை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். லட்சுமியை என் காதலியா கொண்டு போனாதான் எங்க ஐயா எதிர்ப்பாரு. மனைவியா கொண்டு போனா எங்களுக்கு தெய்வமா இருக்கிற நீங்களே எங்க கல்யாணத்தை நடத்துவீங்க. நான் என் மனைவியோட
மேல் படிப்பு ஊருக்கு புறப்படுறேன். அண்ணே, ஆடம்பரமா நடக்க வேண்டிய கல்யாணம் அமைதியா நடக்குதுன்னு நீ கவலைப்படாத. எங்க கல்யாணத்துல நாதஸ்வரம் இல்லைனாலும் இந்த காத்துதான் நாதஸ்வரம். எங்க கல்யாணத்துல கெட்டி மேளம் இல்லைனாலும் அந்த இடி சத்தம் தான் கெட்டி மேளம். எங்க மேல அட்சதையை போட இந்த மழை துளிகளை மலர்களை தூவுது. வானர்கள் சாட்சி தேவர்கள் சாட்சிங்கிற மந்திரம் இல்லாம எங்களுக்கு இயற்கை அண்ணன் மந்திரம். நாங்க வரோம். லட்சுமி, லட்சுமி, என்னாச்சு? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. நான் என்னன்னு பாக்கிறேன். என்னங்க? என்ன? மழை பெய்யுது. மழை நிக்கட்டும். ஹைத்தருக்கு கல்யாணம் ஆன உடனே புருஷன் மேல பாசம் வந்துருச்சு. மழையில் நனைஞ்சா உடம்புக்கு வந்துருமா? இதுதான் நம்ம ஊர் பொண்ணுங்களோட சென்டிமெண்ட். மழை விட்டுச்சு, வண்டி ரிப்பேர் பண்ணிடுறேன். என்னங்க? என்னங்க? ஐயோ, கார் காணுமே. லட்சுமி, மாப்பிள்ள மேல் படிப்புக்காக பட்டணம் போயிருக்காராம். வேலை செய்யற இடத்துல சொன்னாங்க. இப்ப என்ன நடந்துருச்சு நீ அழுவுற? லட்சுமி, நீ யாருகிட்ட உன்னை இழந்துட்ட? உனக்கு தாலி கட்டினவர்கிட்ட தானே? எனக்கு என்னமோ பயமா இருக்குன்னு. என்னம்மா இது? நீ நானும் தெரிஞ்சவ, நீ ஏன் இப்படி பயப்படலாமா? இந்த பாரு, உன்னை அவங்க கிட்ட சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. பள்ளி மாப்பிள்ள, ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்காது. ஐயோ, என் தங்கச்சி தான் எனக்கு உயிர். அவளுக்கு ஏதாவது ஆனா? ஏயா குழந்தை மாதிரி அழுவுற? உன் நல்ல மனசுக்கு ஒண்ணு ஆவாதியா? உன் தங்கச்சி சாப்பிட்டாளா? முதல்ல அவளை சமாதானப்படுத்தி சாப்பிடவே. 2 நாள்ல எல்லாம் சரியாயிடும். நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன். லட்சுமி, 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 கடுதாஸ் வந்துருச்சு. இப்பதான் தபாசர் கொண்டு வந்தாரு. நானே பிடிங்கி கையோட கொண்டு வந்துட்டேன். யோ, மாப்பிள்ள கடுதாஸ் போட்டுக்காரியா? என்னன்னு பிரிச்சு பாரியா? லட்சுமி, மாப்பிள்ள கடுதாசி போட்டிருக்காரா? என்ன எழுதிருக்கான்னு படிமா, படிமா.
அன்புள்ள லக்ஷ்மிக்கு பேர் சொல்லக்கூடாது. நீ இப்போ இருக்கிற நிலைமை எனக்கு நல்லா தெரியும். தப்பு என் பேர்ல இல்ல, உன் பேர்ல தான். கார் ரிப்பேர் ஆனதும் நான் மெக்கானிக்கை தேடி போனேன். திரும்பி வந்து பார்த்தா உன்னை காணோம். ஒருவேளை நீ என் வீட்டுக்கு போயிருப்பியோங்கிற பயத்துல அங்க போனேன். அங்கேயும் நீ வரலன்னு தெரிஞ்சது. சரி, உன் வீட்டுக்கு வந்து உன்னையும் என்னோட ஊருக்கு அழைச்சிட்டு போலான்னு நினைச்சா ஒரு அதிர்ச்சி. என் அப்பாவும் என்னோட புறப்படுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. இது உன்கிட்ட சொல்ல முடியாம புறப்பட்ட எனக்கு இந்த கடுதாசி தான் ஆறுதல். நான் சீக்கிரம் வந்து உன்னை கூட அழைச்சிட்டு போறேன். எனக்காக காத்துரு. இப்படிக்கு லக்ஷ்மி